அப்பா சாப்பிட வாங்கப்பா. சாப்பாடு வேணாம்மா, நீ போ. சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? இல்லைம்மா, வேண்டாம்மா, நீ போ. நான் சாப்பாடு வேணா இங்க கொண்டு வரட்டுமாப்பா? இல்லைம்மா, பரவாயில்ல, நீ போ. சரி. அம்மா, ஒரு விஷயம், என்னை தேடி யார் வந்தாலும் ஊருக்கு போயிட்டோன்னு சொல்லு. சரி. வீட்டையாவது நிலத்தையாவது வச்சு நான் உங்க கடன் கொடுத்துட்றேன். கடன் வாங்கும்போது இருக்கணும்டா சார். ஒரு வாரத்துல எங்க அப்பா எப்படியாவது பணம் திருப்பி கொடுத்துருவாரு சார். ஒரு வாரத்துல கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாரு சார். ஒரு வாரத்துலயா? ஆமா சார். கன்ஃபார்மா கொடுத்துருவாரா சார்? ஓ, ஒன்னு ஒரு வாரம் என் வீட்டுல இருக்கட்டும், பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போ. என்கிட்ட கடனை வாங்கின எல்லாரும் கேட்டுக்கோங்க, சொன்ன தேதியில பணத்தை திருப்பி தரல உங்க வீட்லயும் நாளைக்கு இதுதான் நிலைமை. எனக்கு மாத்திக்க துணி வேணும். என் கைக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும். நீ இந்த தோப்பை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி தப்பிக்கலான்னு கனவுலையும் நினைக்காத, ஏன்னா தோப்பை சுத்தி கரண்ட் வெளியே வச்சிருக்கேன். சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோப்புக்கு வா, உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு வேலை வச்சு. தண்ணி ஊத்து. முன்னாடி இழுத்து போத்திட்டு மூடிட்டு நிக்கிற. இப்படி இருந்தா எனக்கு எப்படி சரக்கு அடிக்கிற மூடு வரும்? சீரியஸா இருக்காத, நல்லா சிரிச்ச மாதிரி போடா. சொல்ல ஒரு சேலையை கழட்டி போடு. நீயா கழட்டி போட்டா அப்புறம் எடுத்து கட்டிக்கலாம். நானா கழட்டுனா புடவை ஜாக்கெட்டை எல்லாம் கிழிச்சு விடுவேன். அப்புறம் கொப்பை வர்ற வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்கணும்.
தான் பொருத்தமா இருக்கும். அதனாலதான் நானே என்ன உனக்கு கொடுக்குறேன். ஓடி ஓடி மூச்சு வாங்க விட்ட. இப்ப பாருடி மாமா வேலைய. புதுசா சட்டை எல்லாம் போட்டு எங்க போறான் இவன்? ஒரு நிமிஷம். யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. மாதிரியே இருக்கு. கமலாக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் பகலே வர சொல்றேன். பகல் இந்த ஊருக்காரங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. மாட்டிக்கோங்க தான் தோணுது. கமலா வீட்டுக்குள்ள இவனுக்கு என்ன சொல்லி? இந்த அப்படி இந்த பணத்தை கொடுத்து அவன் கடன் அடைச்சிருங்க. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? உனக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காக கஷ்டப்பட போறேன்? இந்தா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். போன வெள்ளிக்கிழமை பண்ணியல அந்த மாதிரி பண்றியா? சரி.